பல வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். உளவியல், ஏஐ, தொழில் முனைவோர் மூன்றும் இணையும் போது எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் சில சவால்களும் உருவாகும். உலகளவில் வர்ச்சுவல் கவுன்சிலர்ஸ், சாட்பாக்ஸ், தெரப்பி ஆப்ஸ் போன்ற ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் உளவியல் அடிப்படையிலான ஆலோசனைகள் எளிதில் கிடைக்கும். வாடிக்கையாளர் உளவியல், ஏஐ டேட்டா அனாலிசிஸ் போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் வழங்கும். ஏஐ உதவியுடன் தொழில் முனைவோர்கள் விரைவாகவும் புதிதாகவும் சிந்தனைகளை ஸ்டார்ட் அப்கள் செய்யலாம். ஏஐ உளவியல் தரவை சேகரிக்கும் போது தனியுரிமை மீறப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது மனநலத்தை வணிகமாக்குதல் என்ற விமர்சனங்கள் எழலாம். ஏஎல் எவ்வளவு வளர்ந்தாலும் மனிதர் அனுபவிக்கும் உணர்ச்சி நுட்பங்களை முழுமையாக புரிந்து கொள்ள சிரமம் இருக்கும். பெரிய நிறுவனங்களுக்கிடையிலான போட்டி, நிதி முதலீடு மற்றும் சந்தை மதிப்பீடு அதன் சட்டம் மற்றும் விதிமுறைகளுக்கு சவாலாக அமையும். கன்சியூமர் சைக்காலஜி. வாடிக்கையாளர் எப்படி சிந்திக்கிறார்கள்? உணவு, உடை, பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளும் பிராண்டட் போன்ற ஆசைகளும் என்ற சிந்தனையால் தூண்டுகிறார்கள். மகிழ்ச்சி தரும் பொருட்கள் மரியாதை தரும். ஆனால் பிராண்ட் எனும் வார்த்தை பெரும்பாலான பொருட்கள் வாங்கும் முடிவுகளின் உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து வாடிக்கையாளர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த பிராண்ட் நம்பிக்கைக்குரியது என்ற எண்ணம் இருந்தால் வாடிக்கையாளர் சுலபமாக வாங்குவார்கள். சிலர் மலிவு விலை என்பது சேமிப்பு எனவும் அதிக விலைத்தரம் மற்றும் பெருமை எனவும் சிந்திப்பார்கள்.